ஆல்ரைட் நண்பா. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ஷோ வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. ஷோவை பார்த்தா என்னடி இதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னடா இது அந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. எஸ், சம்பவம் பார்த்தோன்னா ஆஃப்டர் ஷோ வந்து நடந்திருக்கு. ஸோ ஷோட எண்ணில் நம்ம வந்து பார்க்குற கோடி தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணுறாரு. எப்படி பண்ணாருன்னு மேட்ச் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரீட்டைன் பண்ணுறாரு, ஸ்டில் சாம்பியனாக இருக்காரு, டைட்டில் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாரு. அண்ட் ஷோ வந்து முடிஞ்சிடுது. இந்த ஷோவில் பார்த்தோன்னா சர்ப்ரைஸு, ஷாக்கிங்கு, ரிட்டர்னு எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, ஷோ வந்து முடிஞ்சிடுது. நான் கூட வந்து அந்த லோகோக்கு கீழே பார்த்தேன் லைவ் வந்து இருந்தது. இன்னும் கொஞ்சம் எதுனா காட்டாகும்னு பார்த்தா பட் UFC வந்து போட்டாங்க. பட் ஆஃபரில் தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்குது. என்ன வீடியோஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்குன்னா இன்டர்நெட்டில் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகின்னு இருக்குது. கெவின் ஓவன்ஸ் வந்து ஆஃப்டர் மேட்ச் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அகைன் கோடி மேலே. கோடி ஷோ ஆஃப் பண்ணின்னு இருக்காரு டைட்டில். அண்ட் மைக் எடுத்து ஏதோ பேசலான்னு பார்க்குறாரு, வாய் திறக்கிறாரு. கெவின் ஓவன்ஸ் பார்த்தோன்னா பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் மட்டும் பண்ணல, அந்த பேண்டான மூவை பார்த்தோன்னா அகைன் போடுறாரு. பைல் டிராவல் பார்த்தோன்னா கோடி மேலே அகைன் போடுறாரு. தென் ஃபுல்லாக ரெஃப்ரி எல்லாருமே பார்த்தோன்னா ஓடி வந்து கோடியை சுற்றிடுறாங்க. அண்ட் அவர் வந்து கோவமாக இருக்கார். கெவின் ஓவன்ஸ் அண்ட் அந்த டைட்டில் எடுத்து அவர் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் டைட்டில் எடுத்து அவர் வந்து போகிறாரு. ஏதோ அவர் தான் சாம்பியன் போல், மேட்ச் ஜெயிச்சிட்டாரு போல். அவர் வந்து அந்த டைட்டில் எடுத்துன்னு போகிறாரு. தென் யாருமே நம்ப மாட்டீங்க, பட் அங்கே நம்மளோட ஹண்டர், நம்மளோட ட்ரிபிள் எச் வந்து வராரு. இங்கே இவர் ஜாலியாக இருக்கார், கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி டைட்லாம் வச்சுன்னு இருக்காரு. அண்ட் நம்மளோட ட்ரிபிள் எச் வராரு, செம கோவமாக இருக்கார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பட் அவர் வந்து லைட்டாக ஆக்ஷனில் வந்த மாதிரி இருந்தது. கையெல்லாம் பார்த்தோன்னா ஓங்கிட்டாரு, பயமாக வந்து தள்ளுறாரு கெவின் ஓவன்ஸை. ரெண்டு பேரோட ஃபேஸை வந்து தரமாக இருந்தது. ஸோ ட்ரிபிள் எச் பயமாக வந்து கோவமாக இருந்தார். அண்ட் இந்த ஃபியூடில் முக்கியமாக கோடிக்காக இங்கே வந்து ட்ரிபிள் எச் நல்லாவே பார்த்தோன்னா தன்னோட ஒரு இன்க்ளூட் பண்ணுறாரு மூமெண்ட்டை. இன்னும் கொஞ்சம் ஃபியூடு வந்து நல்லா இருக்கணும்ல, ஃபேன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால ஸோ ட்ரிபிள் எச் வந்து இங்கே இன்க்ளூட் ஆனது சூப்பராக இருந்தது, பயமாக இருந்தது. டு பி ரியல் பார்க்க வந்து செம்ம ரியலாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து செம்ம கோவமாக இருக்கார் ட்ரிபிள் எச். இன்னொரு சைடில் பார்த்தா இவரை பார்த்தோன்னா தூக்கின்னு போகிறாங்க, கோடியை அந்த ஸ்ட்ரெச்சரில் பார்த்தோன்னா கொண்டு வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஷாக்கிங்காக ஷோ முடியல. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து முடியுது. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் பயமாக ஷாக்கிங்காக சர்க்குலேட் ஆகின்னு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்தது ஷோட எண்டில் வந்து ராக் ரிட்டர்ன் பண்ணுவார். பட் இது வந்து ஷோவே கிடையாது, பேப்பரே கிடையாது. ஸோ ராக் ரிட்டர்ன் பண்ணது யோசிச்சதுலாம் வந்து ரொம்ப ஓவர். ஆனால் ரேண்டி ரிட்டர்ன் பண்ணுறது ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வந்து இங்கே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ரேண்டியோட ரிட்டர்ன் இங்கே வந்து லாஜிக்கலாகவும் இருந்தது. பட் இங்கே அகைன் ஆப் வந்து வச்சுட்டாங்க, ரேண்டி ரிட்டர்ன் கூட கிடையாது. அண்ட் இப்போ ஏன்னா கெவின் ஓவன்ஸ் அகைன் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ தான் ஓட்ட போகிறாங்கன்னு வந்து தெரில.